முன்னாவின் அப்பா அந்த பகுதியில் பேரும் புகழும் பெற்ற பெயர் பெற்ற மல்லர். அவர் பல போட்டிகளில் கலந்து கொண்டு நிறைய கோல்டு மெடல்கள் வென்று வைத்திருந்தார். அவர் தினமும் காலை சீக்கிரம் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணுவார். அதை பார்த்து முன்னாவும் தன்னோட அப்பாவுடன் சேர்ந்து தினமும் எக்ஸசைஸ் பண்ணி வளர்ந்தான். ஒரு நாள் கிராமத்தில் தங்கல் போட்டி நடக்குதுன்னு பெரிய அறிவிப்பு வரும். அதை கேட்டதும் முன்னாவின் அப்பா இந்த தங்கல்ல நானும் போய் குஸ்தி விளையாடணும்னு முடிவு பண்ணுகிறார். அதே நேரம் இன்னொரு பக்கம் பிரபல மல்லன் ரெட் ஹல்குக்கு தங்கல் பற்றி செய்தி கிடைக்குது. அதை கேட்ட உடனே அவன் சந்தோஷமா இப்போதான் சரியான வாய்ப்புன்னு மனசுக்குள் கழிக்கிறான். தங்கல் நாள் வந்ததும் போட்டி ஆரம்பிக்குது. ரெட் ஹல்க் முன்னாடியே அரங்கத்துக்கு வந்து கிராம மக்களை பார்த்து கத்துறான். யாரடா எனக்கு எதிரா வர்றது, வாங்கடா. அதை பார்த்த கிராம மக்கள் பயந்து நடுங்குறாங்க. அங்க இருந்த முன்னாவின் அப்பா மட்டும் தைரியமா முன்ன போய் ரெட் ஹல்கு கிட்ட கை குலுக்கிறார். அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சது, இப்போ பெரிய மோதல் நடக்க போகுது. போட்டி ஆரம்பிக்குது. முன்னா பக்கத்துல உட்காந்து கண்ணை இமைக்காம அந்த குஷ்டியையே பார்த்துக்கிட்டு இருப்பான். சண்டை உச்சத்துக்கு போகுது. அப்போ திடீர்னு ரெட் ஹல்க் முன்னாவின் அப்பாவை அப்படியே தூக்கி பயங்கரமா தரையில பலார்னு போட்டு விடுறான். அந்த விழுந்த தாக்கத்துல முன்னாவின் அப்பா அதே இடத்திலேயே உயிரிழந்துடுறார். அதை பார்த்ததும் முன்னா அதிர்ச்சியில உறைந்து போய் அடுத்த நொடியில் கண்ணீர் வடித்து அழத் தொடங்குறான். இன்னொரு பக்கம் ரெட் ஹல்க் கையை தூக்கி நான் தான் சாம்பியன்னு வெற்றி கொண்டாடுறான். முன்னா மட்டும் தன் அப்பாவை நினைச்சு மிகவும் உடைந்து அழுகிறான். ஆனா அந்த வலையிலேயும் முன்னாவின் அப்பாவுக்காக யாரும் லைக் பண்ணல, கமெண்ட்ல பாப்பான்னு கூட எழுதல.